கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் கடைசி பாகத்திற்குள்ளாக நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய பின்பாகத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த ஒவ்வொரு நிருபத்திலையும் ஒரு சில வசனங்கள் நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் இல்லையா? அந்த அடிப்படையில் பிலிப்பியர்களின் நிருபத்தில் நமக்கு போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் பார்த்த சில வசனங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்புறம் கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய உங்கள் விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்புறம் என்ன வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது? கொஞ்சம் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படி சொன்னாரா? நம்ம எல்லா சப்ஜெக்ட்லேயும் கடைசியாக முடிப்போமே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் நிரப்புவதாக இல்லையா? அந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 4ஆம் அதிகாரத்தில். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பார்த்தது, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, அப்புறம் நீதி உள்ளவைகளோ, அப்புறம் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இதனுடைய ஒரிஜினல் அர்த்தத்தையும் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போது இந்த நிருபத்தை முடிக்க போகிறார். அப்படி முடிக்கும்போது நமக்கு ஏற்கனவே தெரியும், மற்ற சபைகள் எல்லாருமே பவுலுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தாலும் பிலிப்பு பட்டணத்து சபை மக்கள் மேலே பவுலுக்கு ஒரு மிகப்பெரிய அக்கறை உண்டு. அதுக்கு காரணம், பவுலுடைய எல்லா கஷ்டத்துலேயும் இந்த பிலிப்பு சபை மக்கள் இருந்திருக்காங்க. அதனால தான் எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே என்கிற வார்த்தையெல்லாம் அவர் சொன்னது கவனிக்கலாம். இப்போ கடைசியாக பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. பாருங்க, என்னை விசாரிப்பதற்கு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? இப்போ அவர் பவுல் எங்கே இருக்காருன்னு படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ ஜெயிலில் இருக்கார். ஜெயிலிருந்து இந்த நிருபத்தை எழுதும்போது, என்னை பற்றின அக்கறை இப்பொழுதாவது மீண்டும் உங்களிடத்தில் எழுந்ததென்று கண்டு ஆண்டவர் அருளால் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நீங்கள் என்னை பற்றி அக்கறை கொண்டிருந்தீர்கள் என்பது உண்மைதான், ஆனால் அதை காட்டிக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல. அதனால் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேங்கிறார். நல்லா கவனிங்க. அப்போது இவர் பவுல் ஜெயிலில் இருந்தால் கூட பவுலை பற்றின எண்ணம் சிந்தனைகள் அந்த பிலிப்பு பட்டணத்து மக்களுக்கு, சபை மக்களுக்கு இருந்திருக்கு. அது பவுலுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுதான் அந்த பரஸ்பரம் அன்பு அப்படிங்கிறது இல்லையா? அது தெரிஞ்சதுனால நீங்கள் என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கீங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் ஜெயிலில் இருந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வசனம் பாருங்கள். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் என்ன நிலைமையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். இந்த வசனம் நிறைய பாடத்தில் இந்த வசனத்தை நம்ம சேர்த்து படிச்சிருப்போம். கடைசியாக பவுலை பற்றி படிக்கிற சில பாடங்கள் எல்லாம் உண்டு, அதெல்லாம் படிச்சிருக்கோம். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். இது மனரம்யம் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான தமிழ் வார்த்தை. இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, குறைவாக இருப்பதால் இப்படி சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். என் நிலைமையிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டேன். ரொம்ப முக்கியம். இது சரியான வார்த்தை. என்ன நடந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசு சில நேரத்தில் அப்படி வராது. எத்தனையோ சூழ்நிலைக்குள்ளே போகிறோம், சோர்வுகள் வரும், தோல்விகள் வரும். அப்போ அந்த மன நிறைவெல்லாம் வராது. எப்போ தெரியுமா மன நிறைவு வரும்? நம்ம நினச்சது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா வரும். அது 90% முடிஞ்சிருக்கும், அல்லது 95% கூட நம்ம நினச்சது நடந்திருக்கும். மனநிறைவு வரவே வராது. அந்த 5 இருக்குல்ல, அந்த 5 மேலேயே நம்முடைய இருக்கும் இல்லையா? ஸோ பவுல் அவருடைய சபை மக்களுக்கு எழுதும்போது, எந்த நிலைமையிலும் நான் ஒரு மனசு திருப்தியாக இருக்கேன். இதுக்கு 3 வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. கண்டென்ட்மெண்ட், ஒரு திருப்தியான நிலைமை. ஜாய்ஃபுல் ஆன்டிசிபேஷன், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எதிர்பார்ப்பு தேவனுடைய ஊழியத்தில். அடுத்தது சியர்ஃபுல் சப்மிஷன், முற்றிலும் ஆர்வத்தோட தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிற லைஃப்.
இந்த 3 விஷயம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மன நிறைவு இருக்குமா. இதே பவுல் எப்படி எழுதுறாருன்னா, போதுமென்ற மனமுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதுமென்ற மனதுடனே ஒரு கமா, அதன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெய்வ பக்தி கட்டாயமாக இருக்கணும். அந்த தெய்வ பக்தி எப்படி இருக்கணும்? தேவன் நமக்கு கொடுத்ததெல்லாம் போதும், அதுக்கு மேலே நம்ம திங்க் பண்ணவே கூடாது. இன்னொரு விஷயம் ரொம்ப கேர் பண்ணுறாரு தேவன். அவருடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே அவருடைய மனநிலைகளை உணர்கிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்க வேணும். பவுல் அதெல்லாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம், பவுலுக்கு வந்த பிரச்சனைகள் நமக்கு வரப்போகிறதில்ல, நம்முடைய வாழ்நாள் இனி வராது. ஏன்னா நம்ம இருக்கிற காலம் அந்த மாதிரி. ஆனால் பவுலுக்கெல்லாம் உயிர் போகிற மாதிரி பிரச்சனைகள் எத்தனையோ முறை வந்த போது கூட அவர் அந்த பிரச்சனையை மெயினாக பார்க்காம, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கூட இருந்த நெருக்கம், அவர் கூப்பிட்டார் பார்த்தீங்களா, அந்த அக்கறை எல்லாம் நல்லா அவருக்கு தெரியும். அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக அவர் கவுன்சிலிங் கொடுத்துறார். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அதுதான் ரொம்ப முக்கியம். இதை சாதாரணமாகவே உலக ஜனங்கள் எத்தனை பேர் பேசுகிறாங்க இல்லையா. நேற்று இருந்தாருங்க, இன்றைக்கி இல்லைங்க, அத்தனை சொத்து சம்பாரிச்சார், அந்த சொத்தெல்லாம் யார்கிட்ட விட்டுட்டு போனார்னே தெரியல என்ற மாதிரியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே சமயத்தில் அவர் சொல்கிறார், இப்போ நமக்கு என்ன தேவை? உங்களுக்கு பெரிய வீடு வேணுமா, கார் பங்களா எல்லாம் வேணுமா, அல்லது போதும் எனக்கு கடவுள் இதெல்லாம் கொடுத்துருக்கார் போதுங்கிறது வேணுமா? அந்த போதும் என்ற மனதுடனே கூடிய என்ன சொல்லலாம், ஒரு திருப்தியான லைஃப்பை தான் அவர் பேசுகிறார். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். இதில் கவனிக்கிறீங்களா? சாதாரண உலகத்தில் ஒரு மனுஷன் தன்னிறைவு பெற்றிருக்கிறான் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க? ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு அண்ட் ஷெல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு, உடை, இருப்பிடம், இது இருந்துச்சுன்னா அவன் செல்ஃப் கண்டென்ட், ஒரு திருப்தியாக இருக்கான்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பவுல் நமக்கு சொல்லும்போது கொஞ்சம் கவனிக்கிறீங்களா, உண்ணவும் உடுக்கவும் தவறுன்னு சொல்கிறார். அப்படின்னா நம்ம இருக்கிற ஷெல்டர் இருக்கு இல்லையா, அது நமக்கு இப்போ நிரந்தரமானது இல்லை. அதனால தான் முந்தின அதிகாரத்திலேயே சொன்னார், நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. நம்ம அங்கேருந்து கிறிஸ்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணுங்கிறார். அப்போ நம்ம இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருசாக எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சத்தியத்தில் இருக்கிறவங்கள அப்படி எதிர்பார்க்கலாம். நிறைய பணம் சம்பாதிக்கணும், பெரிய அளவில் இருக்கணும். ஆனால் பைபிள் சொல்லுது பாருங்கள், 1 தீமோத்தேயு 6:9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலும் விழுகிறார். இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பணம் சம்பாதிக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு அதுக்குன்னே தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் செலவு பண்ணி தன்னுடைய வயசை, தன்னுடைய உடல் நலத்தை, தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் இழந்து கடைசியில் நிறைய காசு கிடைச்ச என்ன பிரயோஜனம் இல்லையா? அதனால் நிறைய பேர் சோதனையில் போய் விழுந்துடுறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை அவங்களுக்கே குத்திக்கிறாங்க. நிறைய வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பவுல் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அவர் பெரிய பணக்காரர், அது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வெறுத்துட்டு தான் ஒரு டென்ட் போடுற வேலையை செஞ்சுட்டு தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்கிறார். அவர் நினச்சிருந்தா இதை விட பெருசாக செய்திருக்கலாம். ஆனால் பவுல் ஏன் அதை செய்யலை அப்படின்னா, அவரை பின்பற்றக்கூடிய, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய பின்னடியார்களுக்கு எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய லைஃப்பில் ஒரு ரோல் மாடலாக இருந்தாரோ அதே மாதிரி பவுலும் இருக்க விரும்பப்பட்டார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா பாருங்கள், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், கவனிக்கிறீங்களா, பட்டினியாக இருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்போ இயேசு கிறிஸ்து பவுலுக்கு ஏற்கனவே போதிச்சிருக்காராம், நீ தான் சிறந்த பாத்திரம், நீ போய் இந்த ஊழியத்தை செய்யும்போது உனக்கு நிறைய டைம் சோறு கிடைக்காது, எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். இந்த பயிற்சி திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நிறைய பேர் ஆர்வ கோளாறில் வந்துடுறாங்க சத்தியத்தை கேட்டு. வந்ததுக்கப்புறம் இங்கே சில அவமானம், சில பிரச்சனை வந்தோன்னா அதை டாலரேட் பண்ண முடியறதில்ல. உடனே பேக் டு த பெவிலியன் மாதிரி பின்னாடி ஓடிடுறாங்க, சொந்த சபைக்கே போயிடுறாங்க. சில பேர் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டு சபைக்கு வர்றதில் வந்தால் சில விஷயங்கள் இவங்களுடைய சுயநலத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, அதனால் சபைக்கு வராமல் வீட்டிலே இருந்துக்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் பின் வாங்கிடுறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா? பவுல் அந்த ட்ரைனிங்கை தான் நமக்கு சொல்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையிலையும் கடவுளுடைய வேலையை, ஒரு இடத்துக்கு போகிறோம், நல்ல பிரியாணி கடை இருக்குது, பிரியாணி கடையில் பிரியாணி தான் இருக்குது, நான் கடவுளுடைய பிள்ளை, நான் பிரியாணி ஒருபோதும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு அன்றைக்கி வாய்ப்பு அடிக்குது, நல்லா சாப்பிடுங்க. இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அங்கே சாப்பாடே இல்லை. ஊழியம் பண்ண போகிற இடத்துல எத்தனையோ டைமெல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு வந்திருக்கோம். நைட் சாப்பிட்றதுக்கு வழியே இருந்திருக்கேன். கடைசியில் வீட்டில் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அந்த பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் அதை சும்மா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்த காலமெல்லாம் உண்டு. அவ்வளோ கஷ்டத்துலலாம் வேலை செஞ்சுருக்கிறாங்க நம்முடைய சகோதரர்கள் எல்லாருமே. அப்படி இருக்கிற போது நமக்கு ஒரு ஊழியம் பண்ணும்போது ஒரு சாப்பாடு கிடைக்கலையா, அங்கேயும் திருப்தியாக இருக்கணும். எப்படிப்பட்ட ஒரு திருப்தி வரும் தெரியுமா? இன்றைக்கி கடவுளுடைய வேலையை செஞ்சிட்டோம், சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல, நாளைக்கு சாப்பிட்டு போகலாமே இல்லையா? நாளைக்கும் ஒரு வயிற்றுக்கு தானே சாப்பிட முடியும், இன்றைக்கி சேர்ந்து சாப்பிட முடியாது இல்லையா? அப்போது இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எந்த சூழ்நிலைக்கும் தங்களை தயார்படுத்துவாங்க, அதற்காக பயிற்சி எடுப்பாங்க. அந்த பயிற்சி எடுக்காமல் போகிறதுனால தான் நிறைய பேருக்கு திடீர் என்று வருகிற சோதனைகளை அவர்கள் எதிர்கொள்ள முடியறதில்ல, தாங்க முடியறதில்ல. ஆனால் பவுலெல்லாம் பசியில், குளிரில், நிர்வாணத்தில் இருந்தேன்னு சொல்கிறார். சரி, அப்போ அவர் என்ன தான் அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிறத ஒரு சில வசனங்கள் இப்போ வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:24 யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டு. யூதர்களால் ஒன்றுக்குறைய 40 அடியாக, ஒரு தடவை அந்த சாட்டவர் அடித்தா 40 அடி, அதில் 40 அடி அடிச்சிட்டா அதோட அந்த தண்டனை முடிஞ்சிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா 39 அடியோடு நிறுத்திடுவாங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் 39 அடி. கவனிச்சு பாருங்கள், 40 அடி, 5 20, 200 அடி. 200 அடியில் 5 கம்மி பண்ணால் 195 அடி. ஒரு அடி கூட நம்மளால் வாங்க முடியாது. ஆனால் 195 அடிகள் அவர் வாங்குறார். அடுத்தது 3 தரம் மிராள்கள்னு தெரியும் இல்லையா, பெரிய சாட்டவர் மாதிரி இருக்கும், அடித்தா உடம்பை கிழிச்சிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு தரம் கல்லறி உண்டேன். அப்போ நம்ம அப்போஸ்தலர் நிருபத்திலே படிச்சிருக்க முடியாது, கல்லெடுத்து அடித்து கீழே விழுந்து செத்துட்டார்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சகோதரர்கள் போய் அவரை காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்தோன்னா அடுத்த நாளே அவர் ஊழியத்துக்கு போகிறார். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நேராக ஐசி வார்டில் போய் படுத்துக்குவோம். படுத்துட்டு எல்லா சகோதரர்கள் ஆப்பிள் பழம் வாங்கிட்டு பார்த்தா தான் நமக்கு மன நிறைவாகும். ஆனால் அவர் பாருங்கள், அடுத்த நாளே இந்த ஊழியத்துக்கு போகிறார். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, போய் சேருமா இல்லையாங்கிறது தெரியாது. அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால், திருடருக்கு நிறைய பேர் அடித்து பிடுங்கியிருக்காங்க பாருங்கள். என் சுய ஜனங்களால், சொந்தக்காரரே துரோகம் பண்ணியிருக்காங்க. சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால், நமக்கு ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்கிற முடியாது, பழக்கமே இருக்காது, திடீர்னு பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. பட்டணங்களில் உண்டான மோசம், எபேசு பட்டணத்தில் மிகப்பெரிய கலகத்தில் மாட்டினார் இல்லையா, அதெல்லாம் சொல்கிறார் பாருங்கள். வனாந்தரத்திலே உண்டான மோசங்கள், சமுத்திரத்திலே உண்டான மோசங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா கள்ள சகோதரனிடத்தில் உண்டான மோசம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சகோதரர் மாதிரியே பழகிட்டு திடீர்னு நம்மக்கிட்ட எல்லா நன்மையும் வாங்குவாங்க. இந்த மாதிரி எத்தனை அனுபவிச்சிருக்கோம். நல்லா பழகுவாங்க, நல்லா வாங்குவாங்க, கடைசியில் அப்படியே துரோகம் பண்ணிட்டு போவாங்க. அன்னைக்கும் பவுலுக்கு அந்த சூழ்நிலை இருந்தது, இன்றைக்கும் உண்மையாக சில சகோதரர்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்குதுங்க. யார் சகோதரனே நம்ப முடியல, எப்போ துரோகம் பண்ணுவாங்கன்னே தெரில, எப்போ மேட்டிமை வரும்னே தெரில. திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு நமக்கு எதிராக பேசுவாங்க, திடீர்னு சத்தியத்தை மாற்றி பேசுவாங்க, திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப் சேர்த்துட்டு போயிடுவாங்க, திடீர்னு துரோகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும்போது எப்படிங்க மனரம்யமாக இருக்கிறது. அடுத்தது, பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் சொல்கிறார் பார்த்தீங்களா, தாகத்திலும், சில நேரத்தில் தண்ணி குடிக்கிற கூட வழி இல்லையா, அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இப்போ சொல்லுங்கள், இவர் அனுபவித்த துன்பத்தில்
ஏதாவது ஒன்று நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா? ஒருவேளை ஏதாவது ஒன்று நமக்கு வந்தால் கூட நமக்கு மன ரம்யம், மன நிறைவெல்லாம் இருக்காது. நம்ம அந்த அளவுக்கு பழகலை, அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. அன்புக்குரிய சகோதர சொல்ல, இந்த மெச்சூரிட்டி நமக்கு வரணுங்கிறக்காகத்தான் பவுலை நமக்கு ரோல் மாடலாக இங்கே கிறிஸ்து காமிக்கிறார். எவ்வளோ கஷ்டத்தில், எவ்வளோ பெரிய பணக்காரர், எப்படி இருந்திருக்க வேண்டியவர், எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, எல்லாவற்றிலும் நான் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டேன். அவ்வளவு அப்படின்னா எப்படி, அது எப்படி முடியும்? எப்படி முடியும் அப்படின்னா, தேவன் மேலே வைத்திருக்கிற அபரிவிதமான விசுவாசம் ரொம்ப முக்கியம். அது பவுலுக்கு இருந்தது. அப்புறம் தன்னுடைய பழைய நிலைமையை அவர் உணர்ந்திருந்தார். ரொம்ப ரொம்ப மோசமான மனிதனாக இருந்து தேவனுடைய அழைப்பு, கிறிஸ்துவுடைய அழைப்பு பெற்று வரும்போது தன்னுடைய பழமைய நிலைமையிலிருந்து தான் ஒரு புது சிருஷ்டியாக மாறினதை அவர் உணரும்போது அவருக்கு அதுவே போதும். என்ன பிரச்சனைனாலும் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கடவுள் என்னை கூப்பிட்டுருக்கார் இல்லையா, அதனால் இதனால் வரக்கூடிய அத்தனை கஷ்டங்களை நான் அனுபவிக்கிறேன். இது 2வது காரணம். 3வது, இவர் அனுபவிக்கிற கஷ்டத்தை ஏற்கனவே சபைக்கு அவர் கொடுத்துருக்கார். அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கஷ்டத்தை இவர் அனுபவிக்கிறார். அதில் அவருக்கு ஒரு மன நிறைவு. இப்படித்தானே நான் கஷ்டப்படுத்தினேன், இதெல்லாம் இருக்குது. சும்மா எல்லாம் ஒரு மன நிறைவுன்னு சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் திருப்தியாக இருக்கேன். ஏன்னா சில துன்பங்கள், சில பாவங்கள் செய்துட்டேன். அதுக்கு நான் இப்போவே அனுபவிச்சுறது நல்லது. மனதளவில், உடல் அளவில் அந்த மாதிரி கூட சில சிந்தனைகள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களுக்கு இதுதான் வாழ்க்கைங்கிறத தேவன் சொன்னதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில், தனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையில் கவனிச்சிங்களா, அதில் அவர் நிறைவாக இருக்க கற்றுக்கொண்டார். தனக்கு பிடிச்ச வாழ்க்கையாக இல்லையான்னு அவர் பார்க்கல. தனக்கு கிடைச்ச வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக மாத்திரக்கு ட்ரை பண்ணிட்டார். அதனால் அவருக்கு மன நிறைவு. ஆனால் அதுலேயே அவருக்கு ஒரு கவலை இருந்தது. அந்த கவலையை சொல்கிறார் பார், 2 கொரிந்தியர் 11:28. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கியது. இதுதான் மெச்சூரிட்டி. இத்தனை பிரச்சனைகள் சொல்லி அதை பெருசாக அவர் எடுத்துக்கல. இவ்வளோ பிரச்சனையில் நான் மாட்டியிருக்கேன், அதை அனுபவமாக தான் சொல்கிறாரே ஒழிய அதை ஒரு சோகமாக சொல்லலை. ஒரு அனுபவம், இவ்வளோ அனுபவக்குள்ளே போனால் கூட, எவ்வளோ கஷ்டப்பட்டால் கூட எனக்கு இந்த சபையை நினச்சி தாங்க கவலையாக இருக்குது, நாள்தோறும் நெருக்குகிறது அப்படிங்கிறார். அப்படின்னா முற்றிலும் அவர் தன்னுடைய சுயநலத்தை வெறுத்தவராக இருந்ததுனால தான் சபைகளை குறித்து கவலை. தனக்கேற்பட்ட பிரச்சனை குறித்து அவருக்கு கவலை இல்லை. அப்போது அந்த தனக்கேற்பட்ட பிரச்சனைன்னு வரும்போது அதில் ஒரு மனநிறைவு இருந்தது. இன்னொருத்தருக்கு வரக்கூடிய தேவனுடைய சித்தத்தில் அவங்களுடைய பங்குன்னு வரும்போது அதில் அவருக்கு ஒரு மனக்குறை, ஒரு கவலை இருந்தது. அந்த கவலை இருக்க வேண்டியதே, அது இருக்கணும். ஒவ்வொருத்தரும் சபையில் ஒவ்வொரு சகோதரர்களும் மற்றவர்களை குறித்து கவலைப்படணும். ஏன்? அது ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்தை குறித்து கவலைப்படணும். இதுதான் கான்செப்ட், இதுதான் கருத்து. கிறிஸ்துவுடைய சபையினுடைய கருத்து இதுதான். இந்த கருத்தை பவுல் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் இதை சொல்கிறார். எல்லா சபையை குறித்து எனக்கு அந்த கவலை இருக்கு. ஆனால் பிலிப்பியருக்கு அவர் எழுதும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலம் உண்டு அப்படின்னார். அப்போது இவருக்கும் ஒரு மாம்சத்தில் ஒரு பலவீனம், கண்ணு சரியாக தெரியல இல்லையா. அப்போ கேட்குறாரு, என்னை இதை விட்டு என்னை எடுத்துருக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது, உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும்னு தேவன் சொன்னார், நான் உனக்கு போதும்னு சொன்னார். அப்போ அதை பவுல் எப்படி புரிஞ்சுக்கிட்டார்னா, அதை முழு விசுவாசத்தோடு எடுத்துக்கிட்டார். எடுத்ததுனால தான் அவ்வளோ அந்த கண்ணு தெரியாமல் போகும்போது கூட, குறைவாக மங்களாக தெரிஞ்ச போது கூட, எத்தனை நாடுகளுக்கு பிரயாணம், எவ்வளோ ஊழியங்கள். அதுக்கு என்ன ஒரு காரணம்னா, தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம். இதை யோவான் நிருபத்தில் நம்ம படிக்கலாம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. அப்ப இத்தனை பிரச்சனைகள் மத்தியில் பவுல் தன்னுடைய ஊழியத்தை உத்தமமாக முடிச்சு ஜெயிச்சு ஓட்டத்தை முடித்தேன், கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாருனாலே, அவர் மாம்சத்தில் சாவதற்கு முன்பாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டார், நான் ஜெயிச்சிட்டேன்ட்டார். யாராவது சொல்ல முடியுமா நம்மனால? திங்க் பண்ணி பாருங்க. நம்மனால இப்போ சொல்ல முடியுமா நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு கிரீடம் வச்சிருக்கார்? அதுக்கு ஒரு அஷூரன்ஸ் வேணும்,
அதுக்கு ஒரு அனுபவம் வேணும். அதுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் வாய்ப்பை கொடுத்துருக்கணும். அந்த வாய்ப்பை தேவன் பவுலுக்கு கொடுத்துட்டார். ஏன்னா தெரியும் பவுல் இதை செய்வாருங்கிறது தெரியும். இப்போ தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு இது என்ன செய்தி சொல்ல வருது இந்த வசனங்கள் எல்லாம்? நீங்களும் தேவன் மேலே உண்மையான விசுவாசம் வச்சா நீங்களும் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஜெயிக்கலாம். 18ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம் பாருங்கள். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக ரொம்ப முக்கியமான வசனம். அவரை நம்புகிற எல்லாத்துக்குமே அவர் கேடகமாக இருக்கார். அதுலேயும் 31, கர்த்தரை இல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செம்மைப்படுத்துகிற தேவனே சொல்லிட்டார். அப்போது பவுலுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு என்னன்னு தெரிஞ்சு கூட தன்னை அவர் எப்படி தாழ்த்திக்கிறார் தெரியுங்களா? பாருங்கள், வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதி ஆனவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. சில நேரங்களில் பவுலை ஊழியத்திற்கு போகும்போது அவரை ரொம்ப டீக்ரேட் பண்ணுறாங்க, குறைச்சி மதிப்பிடுறாங்க, அட்ரஸ் இல்லாத மாதிரி கூட அவரை நடத்தியிருக்காங்க, ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. அப்போ அவருக்கு என்ன திருப்தின்னா, உண்மையாலுமே நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனால் இந்த தகுதி எங்களுக்கு கொடுத்தது யார் தான்? தேவன் தான் கொடுத்துருக்காரு. இது எப்படி கண்டுபிடிச்சிட்டார்னா, இவரை கூப்பிட்டது யாருங்க? கிறிஸ்து தானே. கிறிஸ்து ஏற்கனவே சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதிட்டார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிக, என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாதுன்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போ பவுலுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் என்ன வந்துருச்சுன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு கொடி செடியாக இருக்கார், அவர் நம்மளை கூப்பிட்டு கனெக்ட் பண்ணியிருக்கார். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவர் பார்த்துக்குவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அதனால் பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வரும் காரியங்களாகிலும் எல்லாம் உங்களோடது. ஆனால் ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது எப்படி இருக்குது? எனக்கு நலமார். கொரிந்தியர் நிருபத்தோட பிலிப்பியர் நிருபத்தை கனெக்ட் பண்ணுறார். எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? என்னுடைய கஷ்டத்தில் நீங்கள் பங்கு கொண்டிருக்கீங்க. நான் பட்ட துன்பத்திலே நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நல் மனதை காட்டுகிறது. எவ்வளோ நல்ல மனசில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத எதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன்னா, என்னுடைய கஷ்டத்தில் நீங்கள் துணை இருந்தீங்க. அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? இவர் ஜெயில் இருக்கும்போது இவரை பற்றின சிந்தனைகளோட பிலிப்பியர் இருந்திருக்காங்க, பிலிப்பியர் பற்றின சிந்தனைகளோட பவுல் இருந்திருக்கார். சிந்தனைகளை அவளுங்க ஒன்று சேர்ந்து அன்பு இறுக்கமாகுது. நம்மை கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் சொன்னார் இல்லையா? இப்போ சகோதர சகோதரிகள் சபையில் இப்படி தாங்க இருக்கணும். சும்மா ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தான் வந்தால் முகத்தை திருப்பிக்கிறது, அப்புறம் புறங்கூறுறது, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு குறித்து தவறாக சொல்கிறது, இதுவா சபை? சபைங்கிறது என்ன? எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். சரி, பரவாயில்ல, அன்றைக்கி ஏதோ சத்தம் திட்டிங்க, பரவாயில்ல சிஸ்டர், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். தேவன் நம்மளை பார்த்துட்ருக்கார். இந்த மாதிரி ஒரு மேம்போக்கான சிந்தனை, மேம்போக்கான பேச்சு, வெரி டீசன்ட் ஸ்பீச்சு ரொம்ப முக்கியம் சபையில். அது தேவனுடைய பிள்ளைகளை அது பரலோகம் வரைக்கும் வழி நடத்திடும் இல்லைங்களா? காரணம் என்ன? அது ஒரு நோபல் கேரக்டர், ஒரு மேன்மையான ஒரு குணம். அது எல்லாவற்றையும் சகிச்சுக்கிறது, மேம்போக்காக பார்க்கறது, கிறிஸ்துவை போல பார்க்கறது, அவரை போல சிந்திக்கிறது. இந்த மாதிரி தான் அன்னைக்கு பரஸ்பரம் பிலிப்பு சபை மக்களும் பவுல் இருந்திருக்காங்க. அதனால தான் இப்படிப்பட்ட நிருபங்களை அவங்களால எழுத முடிஞ்சது. பாருங்கள், 15ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறார் வாசிக்கலாம் பாருங்கள். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை. இதை பலமுறை படிச்சிட்டோம் இல்லைங்களா? கொரிந்தியருக்கு நம்ம பிலிப்பியருடைய இன்ட்ரடக்ஷன்லேயே இது நம்ம படித்தோம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பாருங்கள், லிபியர்களே, நான் நற்செய்தியை அறிவிக்க தொடங்கின காலத்தில் மாசிடோனியாவை விட்டு சென்ற பிறகு உங்களை தவிர வேறு எந்த சபையும் என் வரவு செலவில் பங்கேற்கவில்லை. அப்படின்னா இவர் ஒவ்வொரு ஊருக்கு போகிறாரு, செலவாகுமா இல்லையா? இல்லைங்களா?
அப்போ அதில் பவுலுக்கு இவ்வளோ ஊழியத்துக்கு போகிறாரு, இவ்வளோ செலவாகும், எப்படி அவர் பண்ணுறாரு, நம்மளாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணினா அவர் பண்ண முடியுமா என்கிற மாதிரி ஒரு சிந்தனையோட என்ன பண்ணணும், அவர்கள் உதவி செய்தாங்க. அதை மறக்காமல் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் மட்டும்தான் என்னோட நீங்கள் அந்த வரவு செலவில் இருந்தீங்க. இன்றைக்கும் நிறைய பேர் சபையில் வர்றாங்க, ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறாங்க இல்லையா, கவனிக்கிறாங்க, ஆனால் உதவி செய்கிறது இல்லைங்க, அந்த மனசு வர்றதில்லை. சரி இப்படி போகிறாங்களே, இவங்க என்ன செலவு பண்ணுவாங்க, எப்படி செலவு எடுத்துக்குவாங்க, இப்படி ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறாங்க, இப்படி ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்களே, இப்படி ஒரு ஊழியத்துக்கு போகிறாங்களே, இவ்வளோ எப்படி யாராவது சிந்தனை பண்ணுறாங்களா? நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. ஒரு சிலர் மட்டும் அதை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதர் ஏதோ என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு அந்த ஊழியத்துக்கு ஆசை செய்கிறேன், ஒரு பெட்ரோல் போட்டுக்கிறேன், அந்த மாதிரி சில ஊழியத்துக்கு. இப்படியெல்லாம் ஒரு சில சகோதரர்கள் பிலிப்பியரை போல இன்றைக்கும் இருக்கிறதுனால தான் சில ஊழியங்கள் நடக்குது. அதை கண்டினியூ ஆகுது பார்த்தீங்களா? இல்லைன்னா இந்த ஊழியங்கள் எப்படி ஆகிடும், ஒரு மாதிரி கசகசத்து போயிடும் இல்லையா? தேவன் அவருடைய பிள்ளைகளை அப்படி சோர்ந்து போக விடுறதில்லை. எங்கேயோ யாரோ ஒரு சகோதரன் சகோதரி வச்சு அந்த ஊழியத்தை அவர் என்ன பண்ணுறார், அவர் உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கார். கிறிஸ்து அதுக்கு தெளிவான வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுக்குறார். கஷ்டம்தான், இன்றைக்கெல்லாம் நிறைய கஷ்டம்தான். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நிறைய பேருக்கு பொருளாதாரமே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அதற்கு மத்தியிலும் பாருங்கள், பிலிப்பு பட்டணத்து ஜனங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் உதவி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நிறைய பேர் உதவி செய்யறதுக்கு தேவன் வச்சுருக்கார். ஆனால் அவர் பிலிப்பியருக்கு சொல்கிற அதே விஷயந்தான் நமக்கும். பாருங்கள் 16 வசனத்தில், நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள் சொல்கிறார். பாருங்கள், நான் தெசலோனிக்கா பட்டணத்து இருந்தபோது கூட எனக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு. அது எப்படி அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ்தலர் நிருபத்தில் அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே இருந்து மாசிடோனியா, அதை இவங்க இருக்கிற ஏரியா, தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்தில் அந்த பட்டணத்திலே சில காலம் தங்கியிருந்தோம். ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க, எந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அப்பொழுது தியத்ரா உராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லிதியாள் என்னும் பேருள்ள ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தருளினார். இந்த லிடியா, இந்த சகோதரி தான், அவங்க கொஞ்சம் பணக்கார சகோதரி. ரத்தாம்பரம் விற்கிறவங்கன்னா பெரிய பணக்கார, இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவங்க பவுலை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வீட்டில் சேர்த்துக்கிட்டு நிறைய உதவிகள் அவங்க செய்தாங்க. அதே சமயத்தில் 16:34 வாசிக்கலாம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் பாருங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அங்கே காட்டியிருக்கான். அது மட்டும் இல்லை, பவுல் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது ஒரு நம்பிக்கையில் போகிறார் பாருங்க. 16ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில், அந்தப்படி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லிடியாவிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். இது புரியுதுங்களா? இவங்க ஜெயிலில் விட்டு வந்தோடனே பவுலுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சகோதரி வீடு இருக்கு, போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா, பவுல் போய் பார்த்து அங்கே உட்கார்ந்து சில வசதி வாய்ப்புகள் அனுபவிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறாங்க பாருங்கள். அந்த சகோதரி என்ன சொல்லியிருப்பாங்க, எதற்கும் கவலைப்படாதீங்க பிரதர், பவுல் ஜெயில் விட்டு வந்தீங்கன்னா முதல்ல வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமா நான் செய்கிறேன் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இன்றைக்கும் அநேக சகோதரர்கள் இப்படி சொல்கிறது உண்டு. பிரதர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். வெளியூர் போகிறோம் பிரதர், ஒரு விஷயத்துக்காக வரோம், அங்கே ஏதாவது வசதி வாய்ப்பு கிடையாது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீ வாங்க பிரதர், நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம சத்தியத்தில் பழகின சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனால் நமக்குன்னு ஒரு சகோதரன் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தையும் ஒரு உறவையும் தேவன் கொடுக்கறதே பெரிய விஷயம். இன்றைக்கி நமக்கு நிறைய அந்த உறவுகள் இருக்குது. சில பேர் நம்ம சபையை விட்டு போனால் கூட அந்த பழைய அன்பில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அவர்கள் அந்த உதவியை அவங்க செய்வாங்க. ஏன்னா அந்த அன்பு ஆதியிலே கொண்டிருந்த அன்பு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த இடையில வர்றாங்க பாருங்கள், அவங்க தான் அந்த அன்பை விட்டுருவாங்க. ஸோ தேவனுடைய பிள்ளைகள் தொடக்கத்திலிருந்தே இப்படிப்பட்ட அன்பில் வளர்வுகளாக இருக்க வேணுங்கிறதா அதனுடைய பாருங்கள். அப்போ லிடியா, இந்த சகோதரி, பிலிப்பு பட்டணத்து ஜனங்கள் எல்லாம் எவ்வளோ ஒரு கேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்த வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:17, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். புரியுதுங்களா? அதாவது நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுதான் அப்படிங்கிறது இல்லை, அதற்கு பதிலாக நான் உங்கள் நன்கொடைகளை நாடவில்லை,
மாறாக உங்கள் கணக்கில் நற்பயன்கள் பெருக வேண்டும். புரியுதுங்களா? நீங்கள் கடவுளுக்காக செய்யக்கூடிய நன்மைகளுடைய ரேஷியோ பெருகணும். எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்போ நீங்கள் இதை செய்கிறது எனக்கு உபகாரங்கிறது இல்லை. வேற ஒரு சந்தத்தில் பவுல் எழுதியிருக்கார் இல்லையா, எனக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாங்க, எருசலேம் பட்டணத்து ஜனங்கள் ரொம்ப ஏழையாக இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் தர்ம பணம் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி தான் பவுல் சொன்னார். எனக்கும் எனக்கு வேண்டியவர்களுக்காகவும் இந்த கைகளே வேலை செஞ்சது. படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ பவுல் சொல்கிறார், நீங்கள் தேவன்கிட்ட நன்மையை உங்களுடைய ரேஷியோ ஜாஸ்தி பண்ணிக்க, பரலோகத்துக்கு போகக்கூடிய பொக்கிஷங்களை அதிகம் பண்ணுங்கள். அதுக்கு தான் சொல்கிறமே ஒழிய உங்கள்கிட்ட நான் வாங்கணுங்கிற ஒரு ஐடியா இல்லை. புரியுதுங்களா? ஆனால் ஒன்று பவுல் ரொம்ப கிளியராக சொல்கிறார். உண்மையாக ஊழியம் பண்ணுறாங்க இல்லையா, அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள தேவன் அவங்களை வச்சுருக்காருன்னா பாருங்கள், 2 கொரிந்தியர் 9:9. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியா. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொன்ன வசனம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்குமா. எப்படி இருக்கும் பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து, நீதியின் விதை அதுதான், அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அப்படின்னா புரியுதுங்களா? நீதி என்பதே கீழ்ப்படிதல். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கீழ்ப்படுகிறீங்களோ அந்த விளைச்சல் நிமித்தம்தான் நீங்கள் நல்ல மணிகளாக அறுவடை ஆக முடியும். அதுக்கு என்ன பண்ணும்? வாரி இறக்கணுமா. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுல மட்டும் தயவு செய்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுல மட்டும் தேவனுடைய ஊழியக்காரன் கணக்கு பார்க்கவே கூடாது. நம்முடைய உயிர் தேவனோடது, நம்முடைய ட்ரெஸ்ஸு தேவனோடது, நம்முடைய வருமானம், நம்முடைய பர்ஸு, நம்முடைய கை, நம்முடைய வாட்சு எல்லாமே கடவுளோடது. கணக்கு பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. தேவனுடைய ஊழியத்தில் மட்டும் தயவு செய்து கணக்கு பார்த்துடக்கூடாது. அதை பார்க்காதனால தான் இங்கே பவுல் நமக்கு எப்படி இருக்கார் தெரியுங்களா? ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன், உணர்வுகளை தூண்டுறவராக இருக்கார். இது நிறைய பேர்த்துக்கு புரியாதுங்க. சில பேர்த்தில் சபையிலெல்லாம் சில ஊழியர்களுக்கு கேட்கும்போது, என்ன இவர் சும்மா கேட்டே இருக்கார் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? எதுக்கு கேட்குறாங்க? அவங்க சாப்பிட்றதுக்கா? சகோதர சகோதரிக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கோம். தேவன் கை நிறைய சம்பளம் கொடுக்குறார். அதை வச்சு எங்களுக்கு வர வருமானத்தில் தான் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து ஊழியம் செய்கிறோம். யாருக்கிட்டையும் போய் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, போன தடவை கூட இந்த சப்ஜெக்டில் ஏதோ ஒரு பாடத்தில் பார்த்தோம், நமக்கு செய்யும்போது கஞ்சத்தனம் பயன்படுத்தணும், மற்றவர்களுக்கு செய்யும்போது தாராள குணத்தை பயன்படுத்தணும். இதுதான் ஒரு புது சிருஷ்டியினுடைய பூலோக கடமைங்கிற சப்ஜெக்ட்லேயே வரும். உன்னுடைய மூத்த சகோதரர் கூட அதை எழுதியிருக்கார். நமக்கு செய்யும்போது ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணணுமா, மற்றவர்களுக்கு செய்யும்போது தாராள மனசு கொடுக்கணும். இதெல்லாம் புது சிருஷ்டியினுடைய காரியம். ஸோ தேவன் இதை பவுல் மட்டும் எழுதலைங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கார் பாருங்க. மத்தேயு 10:42. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதை ரெக்கார்ட் பண்ணுவேங்கிற, அதில் மனப்பூர்வம் இருக்கும். அந்த 2 காசு போட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஏழை, அந்த மாதிரி மனசை தான் பார்க்குறார். கொடுக்குற 2 காசு அவர் பார்க்கல. அந்த அம்மாவே ஏழை, ஆனால் அந்த அம்மா ஏழைகளுக்கு போடுற காணிக்க போடுது பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய சாக்ரிஃபிஷியல் மைண்ட் அது. திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அது இருக்கணுங்க. நிறைய பேர் நிறைய சம்பாதிப்பாங்க, பணம் நிறையா இருக்கும், மனம் இருக்காது. சில பேர்த்துக்கு பணம் இருக்காது, நிறைய செய்யணுங்கிற மனம் இருக்கும். எத்தனை சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க, பிரதர் இந்த ஊழியத்தை செய்கிறதுல எனக்கு காசு இல்லை, ஆனால் போஸ்ட் ஓட்ட சொல்லுங்கள், நான் ஓட்டுறேன், சேர் எடுத்து போட சொல்லுங்கள், என்னால் என்ன உடல் உழைப்பை கொடுக்க முடியுமோ அத்தனை கொடுக்குறேன், ஆனால் என்கிட்ட காசு இல்லை பிரதர். அவங்க செய்யவே வேண்டாங்க. அந்த மனசு இருக்கு இல்லையா, அதை தேவன் பார்ப்பார். தேவனுடைய இருதயம் அவர் பார்க்குறதே இருதயத்தை தான். அது ரொம்ப ஜாக்கிரதையை நம்ம கவனிக்கணும். அதனால தான் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இவைகளெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. பாருங்கள், எனக்கு எந்த குறையும் தேவன் வைக்கல. நீங்கள் கொடுக்குறத பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார், நீங்கள் கொடுக்கணுங்கிற நன்கொடையை பற்றி நான் பேசலை, அது எப்படி இருந்தாலும் தேவன் செஞ்சிருவார். ஆனால் உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் சேரணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அவர் சொல்கிற வார்த்தை, எல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு எதுவுமே
கிடைக்காம இல்லை, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை, அந்த வசனம் கொஞ்சம் கவனிங்க, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகவும் எப்ராப்ரோ தீத்துவின் கையிலே நான் வரப்பற்றி கொண்டிருந்தபடினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அதில் இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையான தேவனுக்கு உகந்த பலியாக நான் எப்ராப்ரோ தீத்துக்கிட்ட வாங்கிட்டேன். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? உங்களால் அனுப்பப்பட்டவைகள் எப்படி இருக்குன்னா சுகந்த வாசனையாக இருக்குது. சுகந்த வாசனைன்னு நமக்கு ஒரு வசனம் தான் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக கொடுத்தார் இல்லையா? மனப்பூர்வமான பலி, அது தேவனுக்கு பிரியமான பலி. அப்படின்னா கவனிங்க, பிலிப்பு பட்டணத்து ஜனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய குறைச்சலுக்கு மனப்பூர்வமாக மனமுவந்து அள்ளி கொடுத்துருக்கான். அதைத்தான் அவர் சொல்கிறார், ரொம்ப சுகந்த வாசனையாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இந்த மனப்பூர்வம்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுல கஞ்சத்தனப்பட்டுட்டு சோர்ந்து போய் அப்புறம் கிளேசத்தோடு இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்க. நான் செய்கிறேன் பிரதர், அப்படி வரணும். சுகந்த வாசனை கடவுளுக்கு தானே, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க சில பேர். சில பேர் சத்தியம் பேசுகிறாங்க பாருங்க, அவங்க விசுவாசத்தில் இருக்க மாட்டாங்க, பேச்சு மட்டும்தான் இருக்கும், ஆனால் கேட்பாங்க அவங்க சில பேர். அதில் எத்தனை பேர் விசுவாசத்தில் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பாருங்க. கேட்ட சகோதரர் பிரதர் பார்த்துக்கலாம், கடவுள் வேலை தானே, அதை தேவன் செய்வாருங்க, தைரியமாக செய்யுங்க. யாருக்கு சொல்லுவாங்க தெரியுமா? பேசுகிறவங்க சொல்லுவாங்க. பேசுகிறவங்க பேச்சு மட்டும்தான் சில பேர் பேசுவாங்க, அதுக்குரிய விசுவாசம் இருக்காது. பெயர் கிறிஸ்தவர்கள் மாதிரி பெயர் பேச்சாளர்கள் சில பேர் இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இல்லை. நம்ம என்ன பேசுகிறோமோ அதற்கு முதல் நம்ம சாட்சியாக இருக்கணும். கவனிக்கிறீங்களா? ஒரு கன்வென்ஷன் நடக்குது அப்படி வச்சுங்களேன். அப்போ எல்லோரும் மூத்த சோர்லாம் கூடியிருக்கிறாங்க. இப்போ ஒரு மூத்த சோர் வழி நடத்துகிறார். இப்போ அவர் என்ன செய்யணும்? இப்போ இந்த கன்வென்ஷனுக்கு நம்ம எல்லா சபைகளிலிருந்து கொஞ்சம் பணம் போட்டால் தான் நம்ம செய்ய முடியும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது அந்த மூத்த சோகர் முதல்ல நான் செய்கிறேன்னு சொல்லணும். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா சர்காஸ்டிக் மைண்டு, இவங்க எவ்வளோ பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொடுக்கலாம். நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். அப்படிப்பட்ட பலிய தேவன் அருவருக்கிறார். நான் செய்கிற கடவுளுக்கு அவர் எல்லாமே அவரோடுத்துங்க. இதுதாங்க மனப்பூர்வம். ஏன் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கிறோம்னா, பிலிப்பு பட்டணத்து ஜனங்கள் இப்படிப்பட்ட மனப்பூர்வத்துக்கு அவர்கள் ரோல் மாடல். அதுக்காக தான் இந்த நிருபத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். மனப்பூர்வமாக தேவனுக்கு செய்கிறதுல அவர்கள் ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. சுகந்த வாசனையாக அவர்கள் கொடுத்துருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சொல்லு, அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பண்ணுவார்? மகிமையிலே நிறைவாக்குவார். கவனிக்கிறீங்களா? உங்களுக்கும் சில குறை இருக்குது, ஆனால் ஐஸ்வர்யம் உள்ள கடவுள் மகிமையில் அடையும் போது என்ன செய்வார்னா எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைவாக அவர் கொடுத்துருவார். ஏன்னா தேவன் நம்ம மேலே எப்பொழுதுமே ரொம்ப கேர். 1 பேதுரு 5:7 வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எவ்வளோ கிளியராக சொல்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல். இது ஒவ்வொரு நாளும் தேவன் ப்ரூவ் பண்ணுறாருங்க. சில நேரங்கள் நமக்கு திடீர்னு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளில் என்னாகுமோ ஏதாகுமோ, சரி தேவன்கிட்ட சொல்லிடலாம், அப்பா ஏதாவது ஏற்பாடு பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம நினைக்கிற மாதிரியே சில நேரங்களில் தேவன் கிரியை செய்கிறது கவனிக்கலாம். அப்படியே மண்டி போட்டு நன்றி சொல்லிடணும். சில நேரங்கள் அது நடக்குங்க. நம்ம நினச்சி பார்க்குறத விட மேலான ஒரு விஷயத்தை தேவன் செஞ்சு முடிச்சிருவார். ஆனால் நம்ம அது நடக்கவே நடக்காது நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதனால தான் அந்த வசனம் நமக்கு எவ்வளோ தைரியம் கொடுக்குது பாரு. அவர் உங்களை விசாரிக்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு வசனம் பாருங்கள், சங்கீதம் 104:24 கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாக இருக்கிறது, எக்கச்சக்கமான கிரியை, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். அடுத்த வசனம் தான் அங்கே ரொம்ப முக்கியம். பூமி உம்முடைய பொருள்களால் நிறைந்திருக்கிறதா. இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பொருளும் தேவனோடது. எப்படி ஞானமாக படைச்சிருக்கார் பாருங்கள். இந்த பூமியை மனுஷனுக்காக உருவாக்கும் போது
அவருடைய அனந்த ஞானம் பாருங்க. இவன் வந்து கொஞ்சம் அறிவு பெருகிடுச்சுன்னா அவன் ஸ்கூட்டர் ஓட்டணும், அதுக்கு அவனுக்கு க்ரூட் ஆயில் வேணும். அவன் பைக் ஓட்டுறதுக்கு அவனுக்கு ஆயில் வேணும். அவனுக்கு சமைக்கிறதுக்கு கேஸ் வேணும். அது எங்கேருந்து பெருகிறது? எல்லாம் உள்ளே இருக்குது. நிலக்கரி வேணும், அது உள்ளே இருக்குது. தங்கம் வேணும், அது உள்ளே இருக்குது. டேபிள் அது உள்ளே இருக்குது. சேரு உள்ளே இருக்குது. வாட்ச் உள்ளே இருக்குது. எல்லாமே உள்ளே இருக்குது. எல்லாமே உள்ளே வச்சுருக்காருங்க. அதை பிரித்தெடுக்கக்கூடிய அறிவை கூட, அந்த அறிவை பெற்ற ஒரு மனுஷன் யாவே தேவனை வணங்காதவனாக இருந்தால் கூட அந்த அறிவை அவனுக்கு கொடுத்து அதை பிரிச்செடுத்து ஜனங்களுக்கு உபயோகப்படுத்த கொடுக்கறதுக்கு அவருடைய அனந்த ஞானம் எவ்வளோ வேலை செய்து பார்த்தீங்களா? இதையெல்லாம் பவுல் அந்த காலத்திலேயே அவருடைய மைண்ட் செட்டில் புரிஞ்சிருந்ததுனால நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்கு. ஏன்னா அவருக்கு எல்லாம் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு தன்னுடைய வேலையை அவர் செய்துட்டு இருந்தார். இந்த வசனங்கள் எல்லாம் அதை தாங்க நமக்கு ப்ரூவ் பண்ணுது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, கவனிக்கலாமா? அதனால தான் அவர் கடைசியாக முடிக்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அடுத்தது 21ஆம் வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இப்போ கடைசியாக முடிக்கும் போது இதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தேவன் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நீங்கள் பரிசுத்தவான்கள் வாழ்த்துதல் சொல்லுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் இருக்கு இல்லையா? யாருக்கு எழுதிட்டு இருக்கார்? பிலிப்பியருக்கு. அப்போ பிலிப்பியருக்கு சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான, புரியுதா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கான். படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ யாருக்கு மட்டும் அவர் இந்த தெளிவாக சொல்கிறாருன்னா, நல்லா தேவனுடைய ஊழியத்தை செய்கிற புது சிருஷ்டிக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுங்கள். அதே சமயத்தில் என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார். என்னோடு இருக்கிறேங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? இப்போ அவர் எங்கே இருக்கார்? ஜெயில் இருக்கார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? பவுலோட இன்னும் சில பேர் எங்கே இருக்காங்க? ஜெயிலில் இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜெயில் அன்னைக்கு, இன்றைக்கி நம்மளை யாரும் ஜெயிலில் போட போகிறதில்ல. அப்படியே ஜெயிலில் போட்டாலும் ஜெயிலுக்குள்ளே இந்த சகோதரனுக்காக நானும் போகிறேன்னு எத்தனை பேர் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க? சத்தியத்தை நிமித்தம் அவர் ஜெயிலுக்கு போகிறார். அவரை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், அவருக்கு எப்படியாவது ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு யார் தயாராக இருக்கிறாங்க? இன்றைக்கி வரைக்கும் தெரியல. ஏன் தெரியுங்களா? அந்த சூழ்நிலை இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நாட்களில் சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும். அன்னைக்கு தெரியுங்க யார் உண்மையான ஊழியக்காரன், யார் உண்மையான அன்புடையவன். அன்னைக்கு தேவன் ப்ரூவ் பண்ணிடுவார். இன்றைக்கி நம்மெல்லாம் சும்மா மாய்மாலம் பண்ணிகிட்ருக்குறோம். கன்வென்ஷன் அட்டன் பண்ணுறது, பாடுறது, ஜெபம் பண்ணுறது, சப்ஜெக்ட் எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒரு சூழ்நிலை வரும், அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் யாருங்கிறத தேவன் ப்ரூவ் பண்ணிடுவார். தயாராகிங்க. மறுபடியும் உலகத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? பவுல் கூட எத்தனை பேர் கட்டப்பட்டிருந்தாங்க தெரியுமா? அவர் எழுதுகிறார் பாருங்க, என்னோடு இருக்கிற சகோதரர்கள் யாருங்கிறத பிலமோன் நிருபத்துக்கு எழுதுகிறார். இந்த எபேசு, கொலோசு, பிலமோன், இந்த 3 நிருபங்களும் ஒரே டைமில் எழுதப்பட்ட நிருபங்கள். அது கொலோசி இதுக்கும் நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ரா ஒன்று, என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்காவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். புரியுதுங்களா? அப்போ இவர்கள் எல்லாம் சத்தியத்து நிமித்தம் பவுலோட கட்டப்பட்டு ஜெயில் இருக்காங்க. இப்போ ஜெயில் இருந்துட்டு பிலிப்பியருக்கு எழுதும்போது அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுங்கள். இப்போ என்னோட சில சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவர்களும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறாங்க என்று சொல்லி பாருங்கள். அடுத்தது 22ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். இதுதாங்க ஆச்சரியமாக இருக்கு. இப்போ எங்கே இருக்காருன்னு படிச்சுக்கோ. ரோமில் இருக்கார், சிறையில் இருக்கார். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ராயனுடைய அரண்மனையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்லுகிறார்கள். இதனுடைய ரெஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவுலை வந்து ஏன்னா ஏற்கனவே ரொம்ப ஃபேமஸானவர். அந்த நிறைய ராஜாக்கள் முன்னாடியெல்லாம் பேசியிருக்காரு, படித்தோம் இல்லையா? அப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஒரு ராஜாவே இவர் ரொம்ப பணக்காரன்னு தெரிஞ்சுக்கிட்டு லஞ்சம் கேட்குறார். நீ பணம் கொடுத்தீன்னு உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன். அகரிப்பா எல்லாம் சில ராஜாக்கள் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ பவுல் வந்து நாளுக்கு நாள் எல்லார் பகுதியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார்.
அப்போ இவரை கொண்டு போய் ரோமன் ஜெயிலில் போடும் பொழுது அந்த ரோமன் ஜெயிலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பவுலுக்கு ரொம்ப இணக்கமாக இருந்திருக்காங்க பாருங்கள். அப்போ இவர் சும்மா இருந்திருப்பார், அங்கேயும் சத்தியம் சொல்லியிருப்பார் இல்லையா, சொல்லியிருப்பார் தானே. அதனால் அங்கே நிறையா சோல்ஜர்ஸ் அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கலாம். அவங்க வந்து இப்போ பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை சொல்லும் பொழுது வாழ்த்து சொல்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதுன்னா, பவுல் எந்த நிலைமையிலும் மனநிறைமையமாக இருக்க மட்டும் கற்றுக்கொள்ளலை, எந்த நிலைமையிலும் ஊழியத்தை செய்கிறதுக்கு அவர் தேவன் அவரை ரெடியாக வச்சுருந்தார். அதனால தான் அவரை சிறந்த பாத்திரம்னு சொன்னார். ஜெயில் இருக்கும்போது கூட அவர் கட்டாயமாக ஒரு ஊழியத்தை செய்திருக்கணும், ஏற்கனவே பண்ணியிருக்கார். ரோமன் சோல்ஜருக்கு அவரை வந்து தேவனுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டார் பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுகிறீர்கள் சொன்னார் இல்லையா. ஃபேமிலியோடு வந்தாங்க அவங்க. அப்போ அவர் எந்த இடத்துலையும் தேவனுடைய ஊழியத்தை சேர்க்க அவர் ரெடியாக இருக்கும்போது பவுலை தேவன் மிகச்சரியாக பிலிப்பு பட்டணத்து சபை மக்களுக்கு பயன்படுத்தினார். அதை கடைசியாக எப்படி முடிக்கிறார்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு அநேக செய்திகள் சொன்னார், எச்சரிப்புகள், ஆறுதல்கள், வாக்குத்தத்தங்கள், அப்புறம் வாழ்த்துதல்கள் எல்லாம் சொல்லிட்டான். இனி அடுத்த வாரத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு பட்டண ஜனங்களுக்கு எழுதின நிருபம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.